ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்க நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னன்னா, ஆதார் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேருந்துமே ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, ஆதார் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு ஃபுல் டைம் ஜாபு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஸ்டேட் வரியாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இதில் பிரித்து தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 19வது இதில் இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு. இது என்னென்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆதார் சூப்பர்வைசர் ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. இதோட க்ளோசிங் டேட், அதாவது இது ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை நவ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஏஎஸ்கேன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆதார் சேவா கேந்திரா அப்படிங்கிறதுல தான் இது வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மினிமம் 18 வயசு அப்படிங்கிறது நமக்கு பூர்த்தி ஆகினவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th, அதாவது இன்டர்மீடியேட், நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கணும். இல்லை, அதாவது 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். இதுக்கு பேசிக்காக உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்து இதை அப்ளை நவுன்னு கொடுத்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜாப்க்கான வாய்ப்புங்கிறது நிறையவே இருக்குது. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கிடைச்ச வாய்ப்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.